ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபியோட வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரேடிஷ் சட்னி அண்டு மில்லட் தோசை, முள்ளங்கி சட்னி அண்டு சிறுதானியங்களில் அரைச்ச மாவில் பண்ண தோசை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமும் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி, ஒரு 3 சின்ன பழுத்த தக்காளி, அப்புறம் க்ளீன் பண்ணி ஸ்கின்னை பீல் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 வரமிளகாய், 4 to 5 காரத்துக்கு ஏற்ப, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் புளி, அப்புறம் பூண்டு ஒரு 5 to 6 பல், அவ்வளோதான். இப்போ ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே தாளிப்பு கடலப்பருப்பு இருக்குல்ல, வடை கடலப்பருப்பு, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வரமிளகாய்க்கு அப்புறம் பூண்டு, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆனியன் எந்தளவு நல்லா வதங்கி வரணுமோ, சேம் அதே அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியும் வதங்கி வரணும். ஸோ அதனால் ஒரு சின்ன வெங்காயம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே ஒரு ஈக்குவலாக வதங்கி வரணும், ஸ்மெல் போய். முள்ளங்கி போட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புளி ஒரு பிஞ்சு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இது வதங்கி வந்ததுக்கப்புறம் ஆற வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். எப்பவும் போல் எண்ணெய், கடுகு, ஒரு 4-5 கடலப்பருப்பு போட்டு, ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலை ஒரு 5-6 போட்டு பொரிய விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சட்னி கூட ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தாளிப்பு எடுத்து அப்படியே நம்ம சட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மில்லட் பேட்டர் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, தோசை பண்ணுறதுக்குன்னு சொல்லி, அந்த மாவில் ஒரு தோசை சுட்டுக்கலாம். இது கல்லில் தான் பண்ணுறோம். நான்ஸ்டிக்கில் நம்ம ஆயில் விட தேவையில்லை. இது கல்லில் சுட்டுற தோசைன்றனால சுற்றி நம்ம ஆயில் விட்டு இப்போ நமக்கு சர்வ் பண்ணுறக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா முள்ளங்கி நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் அவாய்ட் பண்ணுற வெஜிடபிளாக இந்த முள்ளங்கியும் ஒன்று. இந்த மாதிரி ரெசிபி நம்ம பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே வந்து அதை கழிக்காமல் சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. சேம் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.